வணக்கம் நண்பர்களே. ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன் சிவில் இன்ஜினியரிங்ல ரொம்ப முக்கியமான சப்ஜெக்டா இருக்கக்கூடியது. டிராயிங் எல்லாத்துக்குமே பேசிக்கா இருக்கக்கூடியதும் இந்த ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன் தான். ஐசோமெட்ரிக் வியூ, ஆர்த்தோகிராஃபிக் வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஐசோமெட்ரிக் வியூ அப்படின்னு சொன்னா ஒரு ஆப்ஜெக்டை 3D வியூவா நம்ம வியூ பண்றதுக்கு ஐசோமெட்ரிக் வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த டிராயிங்ல இருக்கக்கூடிய இந்த பாக்ஸ் ஒரு ஐசோமெட்ரிக் வியூவாகத்தான் இருக்கிறது. ஏன்னா ஒரு பாக்ஸ் அப்படியே 3Dயா நம்ம காமிச்சிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி 3Dயா இருக்கக்கூடிய எல்லாமே ஐசோமெட்ரிக் வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்த்தோகிராஃபிக் வியூ அப்படின்னு சொன்னா ஒரு ஆப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய அந்த 3D வியூவை தனித்தனியா ஒவ்வொரு போர்ஷனா பார்க்கிறது. பாட்டம்ல இருந்து பார்த்தா எப்படி இருக்கும், டாப் வியூல பார்த்தா எப்படி இருக்கும், சைடு வியூல பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தனித்தனியா நம்ம டிராயிங் பண்றதுக்கு ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிறது பேரு. ஸோ இதுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த டிராயிங் நமக்கு ஐசோமெட்ரிக் வியூவா இருக்குது. இந்த டிராயிங்கை நாம இப்போ ஆர்த்தோகிராஃபிக் டிராயிங்கா நாம இதை கன்வெர்ட் பண்ண போறோம். ஸோ இது ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட். ஐசோமெட்ரிக் வியூவை, ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷனை ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷனா மாத்துறதுக்கு இருக்கக்கூடிய பேசிக் கான்செப்ட் இதுதான். ஸோ இது ஒரு சிம்பிள் டிராயிங். ஸோ தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு டிராயிங்கா பார்க்கலாம். ஸோ இதுல பேசிக்கா இருக்கக்கூடிய கான்செப்ட் மட்டும் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நாம இந்த டிராயிங்கை நம்ம மேக் பண்ணலாம். ஸோ இந்த டிராயிங்ல பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு ஐசோமெட்ரிக் வியூ. ஒரு பாக்ஸ் இருக்குது. ஸோ இதுல 6 பக்கம் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதாவது இப்போ நாம இதை நம்ம ஃப்ரண்ட் வியூவா எடுத்துக்கிறோம். இது ஒரு ஃப்ரண்ட் வியூ. தென் இந்த சைடு ஒரு வியூ இருக்கு, இந்த சைடு ஒரு வியூ இருக்கு. ஸோ இதை நம்ம லெஃப்ட் சைடு வியூவா நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இதை ரைட் சைடு வியூவா எடுத்துக்கிறோம். தென் டாப் வியூ, தென் பாட்டம் வியூ. பாட்டம் வியூ அப்படின்றது இந்த பாக்ஸுக்கு கீழோடு இருக்கக்கூடியது. ஸோ இதை நம்ம பாட்டம் வியூவா எடுத்துக்கிறோம். தென் பேக் வியூ அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இந்த பாக்ஸுக்கு அந்த பக்கமா. இப்படி 6 வியூ இந்த பாக்ஸ்ல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ஃப்ரண்ட் வியூவை வச்சு தான் மொத்த டிராயிங்குமே நாம வரைய முடியும். ஸோ இந்த ஃப்ரண்ட் வியூ அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இதோட சைஸை நம்ம பார்க்கிறோம். 10 சென்டிமீட்டர் இந்த ஃப்ரண்ட் வியூல இந்த போர்ஷன் இருக்குது. ஸோ 10 சென்டிமீட்டர் இந்த லென்த்து. ஸோ இதோட ஹைட்டு அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு 3 சென்டிமீட்டர் இருக்குது. இந்த டிராயிங் எல்லாமே சென்டிமீட்டர்ல தான் நாம கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு 3 சென்டிமீட்டர் ஹைட் இருக்குது. தென் மேல இருக்கக்கூடிய இந்த பெர்த் வியூ 4 சென்டிமீட்டர் இருக்குது. இது போக மற்ற எல்லா விதமான டைமென்ஷனையுமே நம்மளா தான் அஸ்யூம் பண்ணிக்கணும். இந்த டிராயிங் வச்சு நாம அதை கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த இடத்துல 10 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லும் பொழுது இது சேம் பாக்ஸா இருக்கிறதுனால இதே 10 சென்டிமீட்டர் தான் இந்த லென்த் இருக்கும், இதே 10 சென்டிமீட்டர் தான் இந்த லென்த் இருக்கும். தென் 3 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கிறதுனால இதே 3 சென்டிமீட்டர் தான் இந்த ஹைட்டும் இருக்கும், இந்த ஹைட்டும் இருக்கும். 4 சென்டிமீட்டர் பெர்த் இருக்கிறது, இதே 4 சென்டிமீட்டர் தான் இங்கேயும் இருக்கும், இங்கேயும். இப்படி ஒரு டிராயிங்ல இருக்கக்கூடிய ஒரு டைமென்ஷனை வச்சே நாம மற்ற எல்லா டைமென்ஷனுமே எப்படி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாமளே அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஐசோமெட்ரிக் வியூவோட ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன்ல ஃப்ரண்ட் வியூ என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ட்ரான் பண்றோம். ஸோ இந்த ஃப்ரண்ட் வியூல நம்மளோட சைஸை பாருங்க. இது 10 சென்டிமீட்டர், இது 3 சென்டிமீட்டர். ஸோ இந்த 2 டைமென்ஷனை வச்சுமே நம்ம இந்த ஃப்ரண்ட் வியூவை நம்ம மேக் பண்ணிடலாம். ஸோ 10 சென்டிமீட்டர் அப்படிங்கிறதுனால இப்போ நான் என்னுடைய ஸ்கேல்ல 10 சென்டிமீட்டர் எடுத்துக்கிறேன். இப்போ கரெக்டா 10 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் பண்றோம். நான் இப்போ 10 சென்டிமீட்டர் லைன் பண்ணிட்டேன். தென் என்ன அப்படின்னா இதோட ஹைட் 3 சென்டிமீட்டர் இருக்கு. ஸோ இந்த டிராயிங்ல 3D வியூவா இருக்கும்போது அந்த டிராயிங் கொஞ்சம் இன்க்ளைன்டு ஷேப்பா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா நாம
ஸ்ட்ரைட்டாக தான் வரையணும். ஸோ 10 சென்டிமீட்டர் நான் வந்து இப்போ லைன் பண்ணிட்டேன். தென் வந்து இந்த 3 சென்டிமீட்டர் ஹைட் வந்து இங்கேயும் ஒரு 3 சென்டிமீட்டர், இங்கேயும் ஒரு 3 சென்டிமீட்டர். ஸோ அந்த ரெண்டையுமே நாம வந்து இப்போ ட்ரான் பண்ண போறோம். 3 சென்டிமீட்டருக்கு கரெக்டா ஒரு லைன், 3 சென்டிமீட்டருக்கு லைன் பண்ணியாச்சு. தென் அகைன் இன்னொரு 3 சென்டிமீட்டர். இப்போ ரெண்டு சைடுமே நம்ம வந்து ட்ரான் பண்ணிட்டோம். ஸோ தென் என்ன அப்படின்னா இன்னும் ஒரே ஒரு பாக்ஸ் மேலோடி இருக்கு. ஸோ இந்த லைனையும் நாம இந்த இடத்துல ட்ரான் பண்ணிருக்கோம். இப்போ இந்த டிராயிங்ல நாம ஃப்ரண்ட் வியூவை நம்ம வரைஞ்சிட்டோம். ஸோ இது வந்து 10 சென்டிமீட்டர், இது 3 சென்டிமீட்டர். அதை வந்து நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கலாம். இது 3, தென் இந்த லென்த் வந்து நமக்கு 10 சென்டிமீட்டர் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த டிராயிங்கோட லெஃப்ட் சைடு வியூ அண்ட் ரைட் சைடு வியூவை நாம இப்ப டிரான் பண்ண போறோம். ஸோ லெஃப்ட் சைடு வியூ அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து இந்த சைடு இருக்கிறதா லெஃப்ட் சைடு வியூ. ஸோ இந்த லெஃப்ட் சைடு வியூல இந்த லென்த் எவ்வளவு அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய இந்த 4 சென்டிமீட்டர் தான் இந்த லென்த்தா இருக்கு. ஸோ இது 4 சென்டிமீட்டர், இது 4 சென்டிமீட்டர், இது 4 சென்டிமீட்டர். அப்போ இது 4 சென்டிமீட்டர், இந்த ஹைட் வந்து 3 சென்டிமீட்டரா இருக்கு. இப்போ இந்த 4x3 சைஸ்ல லெஃப்ட் சைடு வியூவை நாம இந்த பக்கம் வரைய போறோம். இந்த டிராயிங்ல வரையக்கூடிய இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் என்னன்னா இந்த டிராயிங்குக்கு அதே சேம் லென்த்ல தான் இந்த லெஃப்ட் சைடு வியூ ரைட் சைடு வியூ வரணும். அதையும் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த ஃப்ரண்ட் வியூக்கு ஸ்ட்ரைட் லைன்ல தான் இந்த லெஃப்ட் சைடு வியூ வரணும். அதனால இந்த லென்த்துக்கு சரியா அதே லென்த்ல வச்சு நான் வந்து இப்போ 4 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் நான் மேக் பண்றேன். ஸோ 4 சென்டிமீட்டருக்கு நான் லைன் மேக் பண்ணிட்டேன். தென் இதோட ஹைட் வந்து நமக்கு வந்து 3 சென்டிமீட்டர் அப்படிங்கிறதுனால அடுத்து ஒரு 3 சென்டிமீட்டர் ஹைட்ல நான் வந்து இன்னொரு லைன் போட போறேன். தென் இன்னொரு 3 சென்டிமீட்டர் அந்த சைடு இருக்கக்கூடிய இந்த 3 சென்டிமீட்டரை லைன் பண்றேன். 3 சென்டிமீட்டருக்கு லைன் பண்ணியாச்சு. தென் டாப்ல இருக்கக்கூடிய இந்த போர்ஷன் இது வந்து 4 சென்டிமீட்டர். ஸோ அந்த 4 சென்டிமீட்டர் பார்க்கும்போது இந்த பாருங்க கரெக்டா இருக்குது இந்த 4 சென்டிமீட்டர். இப்போ நம்ம லெஃப்ட் சைடு வியூவை நம்ம டிரான் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த லெஃப்ட் சைடு வியூவை இருக்கக்கூடிய டைமென்ஷனை நான் வந்து மென்ஷன் பண்ணேன். ஸோ இது வந்து நமக்கு 3 சென்டிமீட்டர் இருக்கு. தென் பாட்டம்ல இருக்கக்கூடிய இந்த லைன் வந்து நமக்கு 4 சென்டிமீட்டர் இருக்குது. ஓகே, தென் இப்போ ரைட் சைடு வியூவை நம்ம மேக் பண்ண போறோம். ஸோ ரைட் சைடு வியூவை மேக் பண்ணும்பொழுது இந்த ரைட் சைடு வியூவை நம்ம பார்க்கும் பொழுது இந்த சைடு இருக்கக்கூடிய வியூ அந்த சைடு என்ன இருக்கோ அதுதான் நம்ம பிக் பண்றோம். ஸோ இது வந்து ஒரு ஸ்மால் பாக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல லெஃப்ட் சைடு வியூ என்ன இருக்கோ அதே இதுதான் அந்த ரைட் சைடும் வரும். ஸோ இப்போ அதை வந்து நம்ம இப்போ மேக் பண்ண போறோம். ஸோ ரைட் சைடு பார்க்கும்போது இங்க என்ன தெரியுதோ அதே தான் அந்த பக்கம் தெரிய போகுது. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த லைனுக்கு நேரா நம்ம 4 சென்டிமீட்டர் லைன் இருக்கிற மாதிரி நம்ம பார்க்கிறோம். ஸோ இங்க இருந்து 4 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் பண்ணிட்டேன். தென் இதோட ஹைட் வந்து 3 சென்டிமீட்டர். தென் ரைட் சைடு இருக்கக்கூடிய அந்த போர்ஷனும் நமக்கு வந்து 3 சென்டிமீட்டர் இருக்குது. இப்ப ரெண்டு பக்கமே வரைஞ்சாச்சு. தென் டாப்ல இருக்கக்கூடிய அந்த போர்ஷனை நாம இப்போ கனெக்ட் பண்ணி விட்டுருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ரைட் சைடு வியூவை நம்ம டிரான் பண்ணிட்டோம். ஸோ இதோட டைமென்ஷனை நான் வந்து இப்போ மேக் பண்ண போறேன். இதோட ஹைட் 3 சென்டிமீட்டர். தென் இதோட பாட்டம் வியூ 4 சென்டிமீட்டர். இப்போ நம்ம இந்த டிராயிங்ல ஃப்ரண்ட் வியூ, லெஃப்ட் சைடு வியூ, ரைட் சைடு வியூ இந்த மூணுமே நம்ம வந்து டிரான் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பாக்ஸோட டாப் வியூவை நம்ம வரைய போறோம். ஸோ டாப் வியூ அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு வந்து இதுதான் இந்த டிராயிங்கோட டாப் வியூவா இருக்கு. ஸோ டாப் வியூ அப்படின்னு சொல்லும்போது இந்த இடம் அப்படி நமக்கு வந்து டாப் வியூவா வரும்.
ஸோ இந்த டாப் வியூல இதோடைய லென்த் வந்து 10 சென்டிமீட்டர், இதோடைய பெர்த் வந்து 4 சென்டிமீட்டர். ஸோ இதை வந்து நம்ம இப்போ இந்த இடத்துல நம்ம டிரான் பண்ண போறோம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ஃப்ரண்ட் வியூக்கு மேல இந்த டாப் வியூவை நாம வரைஞ்சிக்கலாம். ஸோ இதோட லென்த் வந்து 10 சென்டிமீட்டர், அதாவது இது வந்து நேரா இந்த லென்த்துக்கு நேரா இந்த டிராயிங்க்கு நேராவே அந்த டாப் வியூ வர மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஸோ இப்போ நமக்கு வந்து இதோடைய லென்த் வந்து இதோடைய பிரெத் வந்து 4 சென்டிமீட்டர் இருக்கிறதுனால இப்போ நான் 4 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் பண்ண போறேன். இந்த டிராயிங்க்கு நேரா அந்த டிராயிங் வர மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஸோ 4 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் பண்ணிட்டேன். தென் லென்த் வந்து நமக்கு வந்து 10 சென்டிமீட்டர், இந்த லென்த் வந்து 10 சென்டிமீட்டர் இருக்கும். 10 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் பண்ணியாச்சு. தென் அகைன் 4 சென்டிமீட்டர் ஹைட்ல ஒரு ரைட் சைடில் இருக்கக்கூடிய அந்த போர்ஷன், இப்போ அதையும் நம்ம மேக் பண்ணிட்டோம். தென் இந்த போர்ஷனை நம்ம இப்போ வரைய போறோம். ஸோ அதுவும் சேம் 10 சென்டிமீட்டர் தான் இருக்கும். இது லென்த் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10 சென்டிமீட்டர் வரும். இதோட டைமென்ஷன் இப்போ நம்ம இதில் மார்க் பண்ணிடலாம். இந்த ஹைட் வந்து 4 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ இதோட லென்த் வந்து 10 சென்டிமீட்டர். தென் பாட்டம் வியூ. ஸோ பாட்டம் வியூல என்ன இருக்கும் அப்படின்னா, நமக்கு பாட்டம் வியூ வந்து லைன் இந்த இடத்துல பார்த்துருக்கோம். இந்த பாக்ஸுக்கு பாட்டம்ல இந்த பாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஆர்த்தோகிராபிக்கா நம்ம ப்ரொஜெக்ஷன் பண்றோம். ஸோ இந்த டாப் வியூல என்ன இருக்கும் அதே தான் இந்த பாட்டம் வியூல இருந்து பார்க்கும்போதும் நமக்கு வந்து தெரியும். ஸோ இந்த பாட்டம் வியூவோட சைஸ் வந்து சேம் டைமென்ஷன், 10 சென்டிமீட்டர் லென்த்து, தென் 4 சென்டிமீட்டர் பெர்த். அந்த சைஸ்ல தான் இந்த பாட்டம் வியூவும் இருக்க போகுது. ஸோ இப்போ 10 சென்டிமீட்டர் லென்த்ல ஒரு லைன், இது வந்து நமக்கு இந்த லைனுக்கு நேராக தான் இந்த பாட்டம் வியூவையும் நாம வந்து கீழே டிரான் பண்ணணும். ஸோ லென்த் வந்து நமக்கு வந்து 4 சென்டிமீட்டர். ஸோ நான் இங்கே 4லேருந்து எடுக்கிறேன். 8 வரைக்கும் பார்க்கும் பொழுது நமக்கு வந்து அந்த 4 சென்டிமீட்டர் அப்படி கிடைச்சிடும். ஸோ இப்போ பாருங்க, சரியா 4 சென்டிமீட்டர். ஓகே, 4 சென்டிமீட்டர் இப்போ ஹைட்ல வரைஞ்சாச்சு. தென் லென்த் வந்து 10 சென்டிமீட்டர் சேம் டைமென்ஷன்ல. டென் சென்டிமீட்டர்ல ஒரு லைன் வரைஞ்சாச்சு. தென் அகைன் 4 சென்டிமீட்டர். ஓகே, தென் இந்த ரெண்டையும் நம்ம இப்ப கனெக்ட் பண்ணி விட்டுறலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த பாட்டம் வியூவை நாம வந்து இதுல மேக் பண்ணிட்டோம். தென் இதோட டைமென்ஷனை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிடலாம். இந்த லென்த்து நமக்கு 4 சென்டிமீட்டர் இருக்கு. தென் இந்த லென்த்து நமக்கு 10 சென்டிமீட்டர். ஸோ இப்போ இந்த டிராயிங்கோட ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, பாட்டம் வியூ அண்ட் லெஃப்ட் சைட் வியூ, ரைட் சைட் வியூவை நம்ம வந்து டிராயிங் பண்ணிட்டோம். ஸோ இந்த டிராயிங் வரைகிறதுக்கு வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. எந்த மாதிரி அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு பாக்ஸ் போட்டேன். இந்த பாக்ஸ் போட்ட பிறகு லெஃப்ட் சைட் வியூவை பார்க்கும் பொழுது இந்த லைன்ல இருந்து அப்படி ஸ்கேலை வச்சு அப்படி நான் வரைஞ்சேன். இதே டிராயிங்கை இந்த லெஃப்ட் சைட் வியூ, ரைட் சைட் வியூவை வரைகிறதுக்கு இன்னொரு வழியும் உண்டு. அது என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ நாம வந்து இந்த ஃப்ரண்ட் வியூ வரைஞ்சதுல இருந்து ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போடணும். இதோட சேர்த்து ஒரு லைன், இதோட சேர்த்து ஒரு லைன். அப்போ இந்த லைன் இங்க வரைக்கும் வந்துடும். அப்ப அதற்கு பிறகு இந்த 3 சென்டிமீட்டர்ல இந்த லைன் போடும் பொழுது இந்த லைனுக்கு நேரா அப்படியே நம்ம வந்து மேக் பண்ணி வரைஞ்சிக்கலாம். அதுக்கு பிறகு இங்க எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய லைனை வந்து நம்ம வந்து எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியும் இந்த டிராயிங்கை ஃபுல்லாவே நம்ம வந்து வரையலாம். நம்மளுடைய சௌகரியத்தை பொறுத்து எப்படி வரையணுமோ எப்படி வரைஞ்சாலும் கரெக்ட் தான். ஸோ இப்போ இது வந்து ஃப்ரண்ட் வியூ, இது டாப் வியூ, தென் இது பாட்டம் வியூ, தென் இது வந்து லெஃப்ட் சைடு வியூ, இது ரைட் சைடு வியூ. இது போக இன்னொரு டிராயிங் இருக்குது. அது என்ன அப்படின்னா பேக் வியூ. ஸோ இது வந்து நம்ம ஃப்ரண்ட் வியூவா நம்ம பார்த்தோம். ஸோ இன்னொரு பேக் வியூ அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பேக் சைட்ல இருந்து பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தெரியுமோ அதை ஒரு டிராயிங் பண்ணணும்.
ஸோ அது வந்து நமக்கு வந்து என்னன்னா இந்த ஃப்ரண்ட் வியூல என்ன தெரியுதோ அதே இதுதான் இந்த பேக் சைடு வியூலையும் தெரியும். ஸோ இந்த 10 சென்டிமீட்டர் லென்த் அண்ட் 3 சென்டிமீட்டர் ஹைட்ல ஒரு வியூ வந்து இந்த பேக் சைடு வியூல இருந்து நமக்கு வந்து வரும். ஸோ இதுதான் இந்த பேசிக் கான்செப்ட். பொதுவாக ஒரு டிராயிங் வந்து நம்ம ஆர்த்தோகிராஃபிக்கா நம்ம வந்து டிராயிங் பண்ணும் பொழுது ஒவ்வொரு வியூவும் ஒவ்வொரு பக்கம் இருந்து பார்க்கும் பொழுது எந்த மாதிரி தெரியும் அப்படிங்கிறத இமேஜின் பண்ணி நாம வரையக்கூடிய இந்த மெத்தடுக்கு பேர் தான் ஆர்த்தோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிற பேர். ஸோ தொடர்ந்து ஆர்த்தோகிராஃபிக்ல வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டிராயிங்ஸ் எல்லாம் நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ.